கோவை சரளா கூட ஒரே ரூம்ல வடிவேலு எவ்வளவு தட்டியும் திறக்கவே இல்ல. டென்ஷன் ஆகி தொரத்தி விட்ட இயக்குனர். 2வது இன்னிங்ஸ்ல பயங்கர பிஸியா இருக்கக்கூடிய வடிவேலு பத்தி இயக்குனர் வி. சேகர் தனியார் யூடியூப் சேனலுக்கு குடுத்த பேட்டி இப்போ பரபரப்பா பேசப்படுது. நான் இயக்குன ஒரு படத்துல வடிவேலு கூட கோவை சரளாவ ஜோடியா வச்சு கமிட் பண்ணேன். அந்த ஷூட்டிங் அப்போ என்கிட்ட வந்த வடிவேலு, எதுக்காக எனக்கும் சரளாவுக்கும் தனித்தனி மேக்கப் ரூம் போடணும்? ஒரே ரூமா போடுங்க. உங்களுக்கு செலவு மிச்சமாகும். பட்ஜெட்டும் கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே நானும் நமக்கு எவ்ளோ நல்லது செய்றாரு அப்படின்னு நெனச்சேன். அவங்க ஒரே ரூமுக்குள்ள போனதும் கதவ சாத்திக்கிட்டு திறக்கவே இல்ல. எனக்கு உதவி இயக்குனர் ஒருத்தர் வந்து, "சார் அவங்க கதவையே திறக்க மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொன்னாரு. "ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டேன்" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு டென்ஷன் ஆகி, "இந்த படத்துல சரளாவுக்கு ஜோடியா நடிக்க தேவையே இல்ல" அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடிவேலுவும், கோவை சரளாவும் கோலிவுட்ல ஃபேமஸான காமெடி ஜோடிகள்ல ஒண்ணா வலம் வந்தவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து "வரவு எட்டனா செலவு பத்தனா", "நான் பெத்த மகனே" அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சு ஹிட் குடுத்திருக்காங்க. இப்போ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவங்க 2 பேரும் மாரீசன் படத்திலயும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.